நான் இப்போ யோவானை பொறுத்த வரைக்கும் யோவான் எப்படிப்பட்ட ஆள்? ஒரு பெரிய நாடோடி பிரசங்கி. நாடோடி பிரசங்கின்னு சொன்னாலும் அவனுடைய வார்த்தைக்கு யூதர்களும் பயந்துருந்தாங்க, ரோமர்களும் பயந்து தான் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாடோடி பிரசங்கி இவன் எப்படி எதில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு கேட்டால், ஆலயத்தில் அப்பனுக்கு டியூட்டி என்னது? இவனுக்கு அப்பா பிரதான ஆசாரியன். அந்த இடத்துல இருந்த பிரதான ஆசாரியன் தான் இவனுக்கு அப்பா. இவன் பஞ்சு நூல் அணிந்து உள்ள போய் ஆலயத்தில் தூபம் காட்ட வேண்டி தூபம் காட்டிட்டு சும்மா ஜாலியாக இருந்திருக்கலாம். சின்ன பிராயத்திலே என்னத்தை விட்டுட்டு போயிட்டான். ஆமாம், எல்லாத்தையும் வீசி எறிஞ்சிட்டு ஒத்த போக்கில் என்னதுனா நாடோடி பிரசங்க கேட்டு அங்கே போய் இருந்துட்டு அங்கே என்னத்தை சாப்பிட்டான்? சிக்கன் பப்ஸை சாப்பிட்டான்னு இல்லை, அங்கே என்னத்தை சாப்பிட்டான்? வெட்டுக்களையும் காட்டு தேரும். அப்போ எலியாவின் ஆவி, ஏற்கனவே சொல்லுது, எலியாவின் ஆவியை உள்ள ஒருத்தர் என்ன செய்வான்? வருமானி போட்டிருந்து. எலியா என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருந்தானோ, எலியா அந்த ராஜா 2 ராஜாக்கள்ல போட்டிருக்கா என்ன ட்ரெஸ் உடுத்திருந்தானோ அதே ட்ரெஸ்ஸை தான் இவன் என்ன செய்தான்? உடுத்திருந்தான். அதை பார்த்தா அந்த வசனத்தை நான் போன சர்ச்சில் அதை தான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ அதில் பார்த்தா தெரியும், ஒட்டகத்தோலும் வார்க்கச்சை. ஆமாம்.